அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரெண்டாவது ப்ரோமோ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், 3 ப்ரோமோவை வரிசையாக போட்டாங்களே, 3 ப்ரோமோ ஒரே வீடியோவில் பேச வேண்டியதானே அப்படின்னு வந்து சில பேருக்கு இருக்கலாம். பட் அப்படி பேச முடியல. ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோ, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ ஒரே வீடியோவில் நம்ம பேசலாம். ரெண்டாவது ப்ரோமோவும் மூணாவது ப்ரோமோவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை நமக்கு சொல்லுது. அதனால் நம்ம தனித்தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ப்ளஸ் இங்கே கரண்ட் இல்லை, கரண்ட் இப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறதுனால என்னால் வேறு வழி இல்லைங்க. நான் லைவ் போடலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு. ஸோ சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது மக்களே, என்ன பண்ணுறது. சரி, இப்போ இந்த டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க, லைவில் ஆரம்பித்து அது போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் ஒரு சண்டை. அதில் உள்ள சௌந்தர்யா வந்து தர்ஷிகாவை அடிக்க போகிறாங்க. ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து ஜாக்லின் மேலே ஆரம்பத்தில் இருந்தே வன்மம் இருக்குது. இது வந்து நமக்கு தெரியுது. நான் ஜாக்லின்காக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால ஜாக்லினுடைய பிஆர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஆனால் நான் ஜாக்லின்காக பேசுகிறதுக்கான ஒரே காரணம், எனக்கு அவங்களுடைய கேம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வன்மத்தோட மனசில் ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ஜாக்லின் யாருக்கிட்டையும் பழகலை. ஒன்று, யாரை பற்றியும் பின்னாடி தப்பாக பேசலை. தப்பானா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி தப்பாக அந்த மாதிரி பேசலை. ஒருத்தரை பற்றி முன்னாடி என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதையே தான் பின்னாடியும் பேசுகிறாங்க. முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று பேசுறது தான் தப்பு. அதுக்கு பேர் தான் புரணி பேசுறது. முன்னாடியும் ஜாக்லின் வந்து அவங்களோட கோவத்தை காட்டுறாங்க, அதே கோவத்தை பின்னாடியும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு அடிபட்டாலும் யாருக்கு அழுக வந்தாலும் முதல் ஆளை போய் அங்கே நிற்கிறது ஜாக்லின் தான். இது கேமாகவே இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இந்த பிக் பாஸில் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே மெயின். பர்சனாலிட்டியை காட்டக்கூடிய ஒரு ஷோ தான் இது. அதுக்கப்புறமா தான் இது வந்து கேம் ஷோ. முதல்ல இது ரியாலிட்டி ஷோ, அதுக்குள்ளத்தான் கேம். நீங்கள் கேமே ஆடினாலும் கூட குறைந்தபட்ச மனிதாபிமானம் உங்களுக்கு இருக்கணும். மக்கள் அதை விரும்புவாங்க, மக்கள் அதை தான் பார்க்க விரும்புகிறாங்க. என்னதான் வந்து நம்ம டெவிலாக இருந்தாலும், சீசன் 6 விக்ரமன் இருந்தார், டெவிலாக இருந்தார். அவர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கல. விக்ரமனை ஏன் நம்ம லைக் பண்ணோம்? டெவிலாக இருந்தாலும் அந்த டெவிலுக்குள்ளே அவருடைய சில நல்ல மனசு வந்து மக்களுக்கு பிடிச்சிருது. ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த கேரக்டரை ஒட்டுமொத்தமாக பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. மொத்தமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை ஒருத்தவங்க மேலே காட்டி கேவலம் ஒரு ஹார்ட்டை பறிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டாவது ப்ரோமோவில் ரொம்ப கேவலமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இல்லைனா எதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அன்ஷிதா கோவப்படுறாங்க, அதன் தொடர்ச்சியாகத்தான் ரெண்டாவது ப்ரோமோ நடக்குது. இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, தக்காளி எடுத்து மூஞ்சில் தேய்க்கிறாங்க, அதை அப்படியே ஊட்டி விடுறாங்க. புரிஞ்சுக்கணும், தக்காளியை ஒரு கண்டஸ்டன்ட், அதாவது மஞ்சரி வந்து பவித்ரா மூஞ்சில் தக்காளி எடுத்து பூசுறாங்க, பூசி விட்டு அதே தக்காளியை அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணணுமா? அதுதான் அருண் கேட்குறாப்புல மூணாவது ப்ரோமோவில். ஒரு டெவில் ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணணும்னா அவங்களோட மன ரீதியாக அவங்கள நீங்கள் ப்ரொவோக் பண்ணணும். இவங்க என்ன பண்ணியிருக்கா, என்ன சாச்சனா, அது மூணாவது ப்ரோமோவில் நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது கொஞ்சம் ஓவர் டூவாக போகுது. இவங்களோட எண்ணம் என்ன, மஞ்சரியோட எண்ணம் என்ன, ஹார்ட்டை பறிக்கணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும். தீபக் நல்லா விளையாடுறாரு, ஹார்ட்டை பறிக்கணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும். தீபக் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக யாரையும் போய் எதுவும் பண்ணல, வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்துறாரு. அது வரைக்கும் நல்லது. ஃபிசிக்கலாக போய் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது அது தவறாகத்தான் இருக்கும். அன்ஷிதா எதுக்காக அவ்வளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க தர்ஷிகா, இல்லைனா அந்த இடத்துல அவங்க கோவப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ப்ளஸ் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் உள்ளே போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது போகும்போது நடக்கிற விஷயம் வந்து ஜாக்லின் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, டெவில்னா டெவில் மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பதிலுக்கு ஒரு 2-3 வார்த்தைகளை விடுறாங்க. பைத்தியம் தான் சொன்னாங்க. அதைத்தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பீப் மாதிரி போட்டாங்க. பைத்தியம் எல்லாம் பாருங்க, பைத்தியம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும் பொழுது, இந்த பக்கம் நீ ஒன்றும் நல்லவ கிடையாது, நல்லவ மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி தர்ஷிகா சொல்கிறாங்க. இங்கே யாரும் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டாஸ்கில் என்ன நடந்துருச்சுன்றது நமக்கு தெரியாது. மேபி தர்ஷிகா மேலே தப்பு இருந்தால், லைவ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். தர்ஷிகா மேலே தப்பு இருந்தால் அப்போ நம்ம என்ன பேசுவோம், முதலே நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்னத்தை பேசுவோம் பின்னாடி. ஸோ ஏன் இப்படி பண்ணுற மாதிரி தான் தர்ஷிகாவை ஜாக்லின் கேட்குறாங்க, எதுக்காக இப்படி பண்ணுற
அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. தர்ஷிகா வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது நீ ஒன்றும் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு சௌந்தர்யா அங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ எதுக்கு நல்லவங்க மாதிரி இங்கே நடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து கேட்பாங்க. சௌந்தர்யா அப்படி கேட்ட பிறகு தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட கேட்குறாங்க, வார்த்தையை அளந்து பேசு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னும் போது நீ இப்படிலாம் பேசுறதுக்கு உங்கள் அப்பா வீடு கிடையாது, பைத்தியம் தான் சொன்னாங்க. அதுக்குள்ள பைத்தியக்கார கூ அப்படின்னு சில பேர் பேசுறாங்க, பைத்தியக்கார நாய் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொல்லி சில பேர் பேசுறாங்க. என்ன காரணத்தை கொண்டு இந்த கோவா கேங்கை புள்ளி கேங்கோட கம்பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பண்ணதுக்கும் இவங்க பண்ணதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா எனக்கு புரியல. சௌந்தர்யா வந்து மாக்கிங் பண்றாங்க, மஞ்சரியை மாக்கிங் பண்றாங்க, மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஆகல மாக்கிங் பண்றாங்க. ஜாக்லின் அதை வந்து அப்படி பண்ணாதன்னு தானே சொன்னாங்க. எங்க இருந்து இதுவே புள்ளி கேங்கா இருந்தா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க ஒரு 4 விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அப்படிங்க யாரும் பண்ணலையே. ராயன் வாயவே திறக்கல. இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஒரு வன்மம் தான், வன்மத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அப்படியே வந்து செய்கிறாங்க. ஸோ தர்ஷிகா மேட்ருக்கு வருவோம். தர்ஷிகா வந்து இந்த வார்த்தையை விடுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வன்மம் மனசுக்குள்ள. இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது. அப்போ இந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் ஒரு வரம்பு மீறி நடந்தால் யாரும் பேசக்கூடாதா? சரி, அவங்க பைத்தியம்னு சொன்னது பெரிய வார்த்தை, ஆமாம் ஓகே, பைத்தியம்னு சொன்னது தப்பு, நம்ம வந்து வச்சுப்போம். ஏன் வந்து இந்த வார்த்தையை திருப்பி விடுறீங்க தர்ஷிகா? உங்கள் அப்பா வீடு கிடையாதுன்னா அப்போ இது உங்கள் அப்பா வீடா? நீ இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாமா? இருக்குல்ல. என்னதான் நீங்கள் டெவிலாக இருந்தாலும் ஒரு வரம்பு இருக்குது. இதை மீறி போகக்கூடாது அப்படின்ற ஒரு வரம்பு இருக்கு இல்லையா? அதுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா இந்த பேச்சே கிடையாது. இப்போ கூட வந்து பவித்ரா அழுதுகிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. ஏன்னா இவங்க பண்றது அந்த மாதிரி இருக்குது. நீங்க பாருங்க, தக்காளியை ஒருத்தவங்க மூஞ்சில தடவி விட்டு அதை சாப்பிட சொல்றது எப்படிங்க? நியாயமா? இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கோபம் வரத்தானே செய்யும். என்னதான் நீங்க டெவிலா இருந்தாலும் இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல தான் சௌந்தர்யா உள்ள இறங்குறாங்க. எனக்கு இவங்க 2 பேரோட நட்பு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு வந்து ரொம்ப சீரியஸா எனக்கு வந்து கூஸ் பம்ப் ஆகுது இவங்க பண்றதை பார்க்கும் பொழுது. ஜாக்லினுக்கு அவங்க அப்பா எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் முன்னாடியும் தான் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பா தூக்கு போட்டு இறந்துருந்தாரு, நான் சின்ன வயசில் அதை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அப்பான்னா அந்த அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் ஜாக்லின். அந்த ஜாக்லின் கிட்ட போயிட்டு இது இன்னும் உங்கள் அப்பா வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது அப்படின்னா எப்படி அதை அவங்கள அஃபெக்ட் பண்ணும்? இதை நம்ம யோசிக்கணும்ல. இன்னொன்று, சௌந்தர்யா போய் கேட்குறாங்க, எதுக்காக நீ அவங்க அப்பாவை இழுக்கிற, எதுக்காக நீங்க அவங்க அப்பாவை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா உள்ள என்ன நடந்திருக்கும்? தான் ஃப்ரெண்டுக்காக போறாங்கன்றதை தாண்டி எதுக்காக நீ அவங்க அப்பாவை இழுக்கிற? ஏன்னா அவங்க அப்பா இல்லை, ஜாக்லினுடைய அப்பா இல்லை. தர்ஷிகா உடனே அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, என்ன எனக்கு கூட தான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா ஓடி போயிட்டாரு, சரியா? நீங்களே வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு, அவர் உயிரோட இருக்காரு. ஓடி போன ஒரு தந்தையும் இறந்து போன ஒரு தந்தையும் ஒன்னா? நீ நாளைக்கு நினைச்சா கூட உங்க அப்பா போய் பார்க்கலாம், உங்க அப்பா நினைச்சாருன்னா உங்களை வந்து பார்க்கலாம். ஜாக்லினுக்கு அப்படி கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவை பத்தி எத்தனை இடங்கள்ல அவங்க பேசியிருப்பாங்க. மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு ஒரு கேம் விளையாடணுமா? எப்பயுமே நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி, நீங்க என்ன கேம் விளையாடினாலும் உங்க கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, உங்களோட கேரக்டரை இழந்துட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நான் சொல்லட்டுமா, இதுவே ஜாக்லின் டெவிலா இருந்து அவங்க இந்த மாதிரிலாம் மோசமா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வெளியில விமர்சனம் தான் பண்ணியிருப்பாங்க. இது டாஸ்காக தான் அவங்க விளையாண்டாங்கன்னு எவனும் பேச மாட்டான். சத்தியமா சொல்றேன், எவனும் பேச மாட்டான். பார்த்தீங்களா ஜாக்லினுக்கு எவ்வளோ வன்மம், பார்த்தீங்களா எப்படி எல்லாரையும் பண்றாங்க, பார்த்தீங்களா மனசுக்குள்ள எவ்வளோ வன்மத்தை வச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? இதுதான் ஜாக்லினுடைய உண்மையான கேரக்டர். இத்தனை நாளாக அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாவே ஜாக்லின் வந்து இப்படித்தான், அப்படிதான் பேசியிருப்பானுங்க. எவ்வளோ ஆஹா டாஸ்கா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க, அப்படிலாம் பேசியே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பர்சனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பர்சனுக்கு என்ன பண்ணாலும் குற்றம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. நான் ஏன் ஜாக்லினுக்காக பேசுறேன்னா ஒரே ரீசன், அவங்க கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெனியூனா இருக்கு. எந்த இடத்துல பேசணுமோ பேசுறாங்க, எந்த இடத்துல விளையாடணுமோ விளையாடுறாங்க. இது வரைக்கும் டே 1ல இருந்து இப்போ வரைக்குமே நாமினேஷன்ல வந்து அந்த நாமினேஷன்ல சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், அவங்கள பார்த்து பயப்படுறாங்க எல்லாருமே. அப்படின்னும் போது அந்த கண்டஸ்டன்ஸினுடைய அந்த விளையாட்டு எல்லாரையும் பாதிக்குது. அப்படின்னும் போது அந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, நேர்மையா இருக்கு.
சீரியஸாகவே நேர்மையாக இருக்குது. யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசினது கிடையாது. அவங்க வந்து யாரு கூட என்ன பிரச்சனை, இப்போ அருண் கூடலாம் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, தீபக் கூடலாம் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இதுவே மற்ற சீசனாக இருந்திருந்தா யாரு கூட பிரச்சனை வந்துச்சோ அவங்களோட தான் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீசனில் ஜாக்லின் யாரு கூட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அவங்க கூட போய் சேர்ந்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. தலையில் முட்டையை அடிக்கிறது, அந்த முட்டையை வந்து ஊட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு தானே. ஃபிசிக்கலாக யாருமே எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அது இவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியும். சரி, நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து டாஸ்க்காக விளையாடணும், இல்லை டாஸ்க்கை விளையாடக்கூடாது, இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா ஜாக்லின் என்ன பண்ணாலும் அதை வந்து பேச தான் செய்வாங்க. ப்ளஸ் தர்ஷிகா சம்மந்தமே இல்லாமல் அவங்க அப்பாவை இழுத்து பேசுறதுலாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்த்.